ஒரு புக்கை ரொம்ப காலமாக தேடி தேடி ஃபைனலி ஒரு இடத்துல வாங்கி படித்தேன். அது என்னை ஏமாத்திடுச்சு. அந்த அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அது இல்லை. அதோட தலைப்பை வச்சு நான் வாங்கிட்டு முன்னுரையை படித்து பார்த்தா தான் இதுக்கு முன்னாடி ஒரு பாகம் இருக்குது அப்படின்னு தெரிய வந்தது. சரி இருக்கட்டும், நம்ம அந்த பாகத்தை படித்து முடிச்சுட்டு அதை எங்கேயாவது பார்த்தா வாங்கி படிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை படிப்போன்னு வெயிட் பண்ணேன். படித்ததுக்கு அப்புறம் தான் யோசித்தேன், பேசாமல் நம்ம நேராக இந்த புத்தகத்தையே படிச்சுட்டு விட்டுருக்கலாம் போல இருக்கு. தேவையில்லாமல் ஒரு புத்தகத்தை நான் தேடி வாங்கி படித்து ஏமாந்துட்டேன் அப்படின்னு. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆத்தரோட புக்கு. சம்டைம்ஸ் அப்படி தான் இருக்கும். இது ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய இந்த நேரத்தில் இவள். இதுக்கு அடுத்த பாகமான பாட்டிமார்களும் பேத்திமார்களும். இதை பற்றின ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல்ல இந்த நேரத்தில் இவள் அந்த கதையை பற்றி பார்க்கலாம். இதில் நிறைய கேரக்டர்ஸ் வருவாங்க. இது ஒரு நார்மலான குடும்ப கதை. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் படித்தோம் அப்படின்னா ஓகேவாக இருக்கும். ஆனால் நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிக்காத விஷயங்கள் இருந்துச்சு. பட் அதுதான் ஸ்டோரினா அப்படி தான் இருக்கும். நிறைய விஷயங்கள் அதில் இருக்கும், நமக்கு கருத்து வேறுபாடு இருக்கிற மாதிரி. இதில் முக்கியமான கேரக்டர் மகுடேசன், அம்பிகை. மொதல் சாப்டர்லேயே அம்பிகை இறந்து போகிறது தான் காட்டுவாங்க. இவங்களுக்கு மொத்தம் 9 குழந்தைகள். 3 ஆண் குழந்தை, 6 பெண் குழந்தை. எல்லாம் ரொம்ப பெரிய ஆட்கள் தான். கடைசியாக 2 ஆம்பளை பசங்க. ஒருத்தன் சிங்காரம், அடுத்து வைத்தி. இந்த வைத்தி பிரசவம் அப்போ தான் அம்பிகைக்கு உடம்பு முடியாமல் போய் இறந்து போயிடுவாங்க. இன்னொரு முக்கிய கதாபாத்திரம் இதில் விளக்கு சாமியார் அப்படின்னு ஒருத்தர் வருவார். அந்த ஸ்ட்ரீட்டில் விளக்கேற்றி வைக்கிறவர் அவர் தான். மகுடேசன் தான் அவர் கூடவே வச்சுப்பாரு. அவங்க 2 பேரும் மீட் பண்ணுறதே ரொம்ப விசித்திரமா இருக்கும். சிங்காரம் பிறக்கும் போது தான் அந்த விளக்கு சாமியார் மகுடேசனை சந்திப்பார். அவர் ஏதோ குறி சொல்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்லுவார் புதிராக. அது மகுடேசனுக்கு ஏதோ ஒரு தெய்வ வாக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகிடும். அதனால விளக்கு சாமியாரை கூடவே வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருப்பாரு. அவருக்கு பேரும் அதனால தான் விளக்கு சாமியார். விளக்கு ஏற்றி வைக்கிறாரு, சாமியார் மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறாரு அப்படிங்கிறனால அவர் அந்த மாதிரி கூப்பிடுவாங்க அந்த இடத்துல. இவங்க நல்ல ஒரு வெல்தியான ஃபேமிலி தான். பெரியசாமி ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார். அது அவங்க அப்பாவுக்கு பிடிக்காததுனால வேற ஒரு பொண்ணை அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவார். ஆனால் பெரியசாமி வீட்டில் இருக்காமல் அவர் லவ் பண்ண பொண்ணு கூடவே போய் இருப்பார். இது அவங்க அப்பாவுக்கு பிடிக்காதனால, மகுடேசனுக்கு பிடிக்காதனால அவனை குடும்பத்தோடு சேர்த்துக்க மாட்டார். இவங்களுக்கு 6 பொண்ணுங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஒவ்வொரு பொண்ணும் ஒவ்வொரு மாதிரி கேரக்டரு. அதே மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். மூத்த பொண்ணு காந்திமதி. அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் கணவர் இறந்து போயிடுவார். அதனால அப்பா வீட்லேயே இருக்கா. அம்பிகை இறந்து போகிற சமயத்தில் நிறைய விஷயம் யோசிப்பா. அப்போ என்ன யோசிப்பானா, அவங்க பெரியசாமிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க இல்லையா, அந்த பொண்ணு இவங்க கூட தான் இருக்கும். மக மாதிரி தான் பார்த்துக்குவாங்க. ஏன்னா பெரியசாமி அவ கூட இல்லாமல் அவன் லவ் பண்ண பொண்ணு கூட போயிட்டான் அப்படிங்கிறனால. அப்போ அம்பிகை என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, அவள் ரொம்ப பாவம், என் பொண்ணுங்க என்னையே மதிக்க மாட்டாளுங்க, இங்கே அராஜகம் பண்ணிட்டு இருக்காளுங்க, நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா என் மருமக என்ன பண்ண போறாளோ அப்படின்னு சொல்லி தான் ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்துதான் மகுடேசன் கிட்ட பெரியசாமியை நீங்கள் கூப்பிடுங்க வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரியும் கடைசியாக கேட்பாங்க. ஆனால் அவர் அதுக்கு ஒத்துக்க மாட்டார். கடைசி வரைக்குமே அவர் ஒத்துக்கவே மாட்டார், ஏற்றுக்க மாட்டார் பெரியசாமியை. அவன் பண்ணது தப்பு, நான் அவனை ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு. அம்பிகை இறந்ததுக்கு அப்புறமா மகுடேசன் மறுமணம் செஞ்சுக்குவார். அதுவும் அவரை விட 30 வயசு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவார். அவருக்கு 50 வயசு, அந்த பொண்ணுக்கு 20 வயசு. ஸோ இது எல்லாருமே ஊரில் எல்லாருமே தப்பாக பேசுவாங்க மகுடேசனை. எனக்கு என்ன கோவம்னா, காந்திமதி அவங்க மூத்த பொண்ணு, அவங்க அந்த வீட்டில் தான் இருக்காங்க. கடைசியாக வைத்தி ரொம்ப சின்ன பையன் இல்லையா, அவன் பிறந்தோடனே அவங்க அம்மா இறந்ததுனால காந்திமதி தான் அந்த தன்னோட தம்பி அவனை குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த சிங்காரம்ங்கிற பையனும் சின்ன பையன்தான், அவங்க கூடவே தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கான். ஸோ காந்திமதிக்கு கணவன் இல்லை, அவன் இறந்துட்டான், சின்ன பொண்ணு அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு யோசிக்காமல் அவர் போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தார் அப்படிங்கிறது அந்த ஊர்க்காரங்களோட சேர்த்து எனக்குமே ரொம்ப கடுப்பாக இருந்தது. ஸோ ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைன்னு சொன்ன மாதிரி அடுத்தடுத்து நிறையா வரும். சிங்காரம் அக்காங்க கூட வளர்ந்ததுனால அவன் கொஞ்சம் பொண்ணுங்க மாதிரி பிஹேவ் பண்ணுறான்னு மகுடேசன் விளக்கு சாமியார்ட்ட புலம்பிக்கிட்டு இருப்பாரு. ஆனால் அடுத்த பார்ட்டில் தான் தெரியும் அவனோட அந்த சேட்டன் கூட சொல்ல முடியாது, அவன் பண்ணுற அந்த அழிச்சாட்டியம் எல்லாமே அடுத்த பார்ட்டில் தான் நம்ம படிப்போம். அப்போது விளக்குச்சாமியார் யோசிப்பார், இவனையா நீ பொண்ணுங்க மாதிரி பிஹேவ் பண்ணுறான்னு சொன்ன அப்படின்னு சொல்லி. இவங்க குடும்பம் சுத்த சைவம். ஆனால் இவங்க பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, தெரியாமல் வெள்ளையம்மாள் அப்படின்னு ஒரு மீன் விற்கிற லேடி இருப்பாங்க. அவங்கள வீட்டுக்கு பின்பக்கமாக கூப்பிட்டு மீன் வாங்கி அவளே ஆஞ்சி கொடுப்பா. இதுங்க சமைச்சு வீட்டுக்குள்ளே சாப்பிடுங்க. மகுடேசனுக்கு இது தெரியவே தெரியாது.
இந்த கதையோட இறுதியில் அவர் கல்யாணம் பண்ணி ஒரு 6 மாதம் தான் இருக்கும். அந்த சின்ன பொண்ணு சொன்னேன் இல்லையா, அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து ஒரு 6 மாதம் இருக்கும். சிங்காரத்தை அவள் தான் நல்லா வளர்த்துட்டு இருப்பா. அவள் பேர் வந்து கோதை. இந்த அக்காங்கெல்லாம் சேர்ந்து சிங்காரத்துக்கு வந்து மீனை கொடுத்து பழக்கி விட்டுருவாங்க. கோதை உள்ளே வந்ததுக்கு அப்புறமா இந்த விஷயம் கோதைக்கு தெரியும் போது ரொம்ப வருத்தப்படுவா. அவங்க அப்பா வந்து ரொம்ப அந்த சைவம்ங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்காரு. இவங்க எல்லாரும் அவருக்கு தெரியாமல் தப்பு பண்ணுறாங்க. அது கூடவே சேர்த்து சிங்காரத்துக்கும் இந்த விஷயத்த பழக்கி விட்டுட்டாங்க. இனிமேல் என்ன ஆக போகுதோ அப்படின்னு ஃபீல் பண்ணுவா. ஒரு நாள் தெரிஞ்சு போயிடும். ஆனால் அவர் வந்து அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவார். கோதை தான் சிங்காரத்துக்கு இந்த மாதிரி பழக்கி விட்டுட்டா, அதனால அவருக்கு வந்து உடம்பே முடியாமல் போயிடும். இந்த கதையோட இறுதியில் வந்து அவர் இறந்தே போயிடுவார். அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடய அவர் இறந்து போனார்ல, அதுவும் எனக்கு ரொம்ப உறுத்தின ஒரு விஷயம். இறுதியாக சொத்து எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துட்டு தான் போயிருப்பார். சிங்காரமும் வைத்தியும் ரொம்ப சின்ன பசங்களாக இருக்கிறதுனால பெரிய சாமியை வந்து அதுக்கு ஒரு கார்டியன் மாதிரி எழுதி வச்சுட்டு இறந்துருவார். அடுத்த பார்ட்டில் நம்ம இதுக்கு தொடர்ந்த கதையை தான் பார்ப்போம், பாட்டிமார்கள் பேத்திமார்களில். நான் அந்த தலைப்பை வச்சு தான் அந்த புக்கே வாங்கினேன். ஆனால் அந்த தலைப்புக்கும் இந்த கதைக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை. இந்த நேரத்தில் இவளில் முடியும் போது மகுடேசன் பிள்ளை சொத்தெல்லாம் பிரித்து கொடுத்துட்டு இறந்துருவார். அடுத்தது பாட்டிமார்களும் பேத்திமார்களும்ல வந்து அவங்களோட சிங்காரம் வளர்றது, சிங்காரம் வைத்தி அப்புறம் மற்ற பெண்களோட குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க வளர்றது. ஸோ அடுத்த ஜென்ரேஷன் அவங்க வளர்றது தான் இந்த கதையில் படிப்போம். கோதை தான் சிங்காரத்தை வளர்ப்பா. சொத்தெல்லாம் பிரித்ததுனால எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் போயிடுவாங்க. பெரியசாமி வந்து மறுபடியும் அவங்க அப்பாவோட வீட்டில் வந்து இருப்பான். இது சிங்காரத்துக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்பா உன்னை கடைசி வரைக்கும் ஏற்றுக்கல, உன்னை கொல்லி கூட வைக்க விடலை, நீ ஏன் இந்த வீட்டுக்குள்ளே வந்த அப்படின்னு அப்பப்போ சண்டை போட்டே கிடப்பாங்க. இந்த கதையில் முக்கியமாக சிங்காரத்தை தான் காட்டிகிட்டே இருப்பாங்க, அவன் என்னென்னலாம் பண்ணுறான் அப்படின்னு. அவனுக்கு வந்து அந்த மீன் கொடுத்து பழக்கி விட்டதுனால கோதை அதெல்லாம் செய்ய மாட்டா. ஆனால் பையனுக்காக அந்த வெள்ளையம்மாளை கூப்பிட்டு பையனுக்கு மட்டும் சமைச்சு கொடுத்துரு நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்சதை அவள் கரெக்டாக பண்ணி கொடுத்து அவனை நல்லபடியாக தான் பார்த்துட்ருப்பா. இவன் வந்து சிங்காரம் வந்து ரொம்ப கெட்ட ஒரு எண்ணத்தோட தான் வளர்ந்து வருவான். ஸோ பணக்காரன் அப்படிங்கிற ஒரு திமிரோட அவன் வளர்ந்துட்டு இருப்பான். இதில் அவனோட கேரக்டர், அவன் பண்ணுற விஷயங்கள் எதுவுமே எனக்கு பிடிக்கல. வெள்ளையம்மாள் அப்படிங்கிற கேரக்டர், அவங்க வந்து மீன் விற்கிறவங்க இல்லையா, அவங்க அந்த கடலோரத்தில் தான் இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு இவன் வந்து போவான். சிங்காரம் சின்ன வயசுலேருந்து அவங்க வீட்டுக்கு போய் பழகியிருப்பான். அந்த வெள்ளையம்மாளுக்கு ஒரு பொண்ணு இருக்கும். ஸோ அந்த பொண்ணை வந்து இவனோட ஜோடின்ட்டு நானும் படிச்சுட்டு இருந்தேன் கதையை. கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டு வச்சாங்க, அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பட் இது கதை தான். ஆனால் படிக்கும்போது ரொம்ப இரிட்டேட் ஆகிடுச்சுன்னா அந்த பொண்ணும் இவனை விரும்பிக்கிட்டு இருப்பா. ஸோ அப்படி தான் நான் நினச்சேன். ஆனால் கடைசியில் அக்காவோட பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்குவான். சிங்காரம் வந்து தன்னோட அக்காவோட பொண்ணையே திருமணம் பண்ணிக்குவான். கடைசியில் அந்த காசு பணம் எல்லாத்தையும் இழந்துட்டு அவங்க அப்பாவோட வீட்டை ஜப்தி பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருவான். கோதையை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான போல்டான ஒரு பொண்ணாக காமிச்சிருந்தாங்க. அவளுக்கு 20 வயசு 50 வயசு ஆளை கல்யாணம் பண்ணிட்டு வரா. அவர் இறந்து போயிடுறாரு, ஒரு 6 மாதத்தில் இறந்து போயிடுறாரு. அவளும் அப்படியே தான் இருப்பாள் அந்த கதை பூராவும். இந்த பக்கம் காந்திமதியும் அப்படியே தான் இருப்பாள். அவள் வந்து வைத்தியை வளர்த்துட்டு அவன் தான் வந்து பையன் அப்படிங்கிற மாதிரி வளர்த்துட்டு அவளும் அப்படி தான் இருப்பாள். ஸோ எனக்கு இந்தந்த விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து ரொம்ப பிற்போக்குத்தனமாக இருந்துச்சு. ஸோ இந்த கதை எனக்கு ஒரு நார்மலான குடும்ப கதை. ஒரு தடவை ரீட் பண்ணேன், இதை நான் ரீட் பண்ணாமலே இருந்திருக்கலான்னு கூட ஃபீல் பண்ணேன். பாட்டிமார்களும் பேத்திமார்களும் அப்படின்ற தலைப்புக்கு நான் என்ன நினச்சிருந்தேன்னா, பாலங்கள் அப்படின்னு ஒரு கதை நான் படித்தேன். இந்த 2 புத்தகத்தையும் சேர்த்து தான் வாங்கினேன், பாலங்கள் பாட்டிமார்களும் பேத்திமார்களும்லாம். பாலங்கள் தான் முதல்ல படித்தேன், அது வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாட்டி பேத்தி எல்லாம் இருப்பாங்க அந்த கதையில் அப்படின்னு நான் நினச்சி வாங்கினேன். சுத்தமாக சம்மந்தமே இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுக்கு அடுத்த ஒரு பாகமும் இருக்கான். எனக்கு வேண்டாம், இதோட போதும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. அது என்ன பாகம்னு நான் சொல்லணும் இல்லையா? அப்பாவுக்கு அப்பா சொன்ன கதைகள். ஜெயகாந்தன் அவர்களோட ரைட்டிங்காக ஒரு தடவை ரீட் பண்ணலாம். இதை மட்டும் ரீட் பண்ணாலே போதும். இதிலே ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து இந்த நேரத்தில் இவளோட ஒரு சுருக்கம், கதை சுருக்கம் மாதிரி சொல்லி தான் கதை அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகும். அதனால் இதை மட்டுமே ரீட் பண்ணியிருக்கலான்னு தான் எனக்கு தோணுச்சு. நீங்கள் படிக்கிறதா இருந்தீங்கன்னா அந்த அப்பாவுக்கு அப்பா சொன்ன கதைகள் அதை நேராக படித்து பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில் அது எப்படி இருந்ததுன்னு. ஸோ இது வந்து சிங்காரத்தோட கதை தான். அடுத்த ஜென்ரேஷன் அவன் என்னென்னலாம் பண்ணுறான் அப்படிங்கிறது, அவனோட அந்த பணத்திமிரில் அவன் ஒரு சில விஷயங்கள் பண்ணுவான். இதில் எனக்கு அந்த கோதை கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களுக்கு அப்படி ஒரு கன்க்ளூஷன் இருந்துடக்கூடாது. ஒருவேளை அடுத்த சாப்டரில் வாய்ப்பு சிங்காரத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் சிங்காரமும் ஒழுங்காக வளர மாட்டான். கடைசியில் அந்த வீட்டை ஜப்தி பண்ணும்போது அவங்க தான் வந்து காப்பாற்றி கொடுக்குற மாதிரி எல்லாமே இருக்கும். பட் அவங்கள இந்த கதையில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக காமிச்சிருக்கலாம்னு தோணுச்சு. சின்ன பொண்ணு
அவ்வளோ மூத்தவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நல்ல பொண்ணு. ஆனால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு பழியில் அவள் பேரில் ஒரு பழியோட அவர் வந்து இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் இவள் இப்படியவே இருந்துட்டாங்கிறது ஒரு மைனஸாக எனக்கு பட்டுச்சு. ஸோ நிறைய இருக்குது இதில் மைனஸ். ஸோ கமெண்ட்டில் கூட சொல்லியிருந்தாங்க இந்த 2 புத்தகத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. சொல்லிட்டேன். இனிமேல் உங்கள் விருப்பம். நான் சொன்ன மாதிரி ஜெயகாந்தன் அவர்களோட ரைட்டிங்காக ஒரு தடவை ரீட் பண்ணலாம். இதை மட்டும் ரீட் பண்ணுங்கள். இல்லை, இதை மட்டும் ரீட் பண்ணுங்கள். இதில் தான் ரொம்ப ரொம்ப அந்த சிங்காரம் கேரக்டரை எனக்கு பிடிக்கல. ஸோ அவ்வளோதான். இந்த புத்தகங்களை பற்றின என்னோடய கருத்துக்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். உங்களுக்கு நான் சொன்னதை வச்சு இதை படித்து பார்க்கணுன்னு தோணுச்சு அப்படின்னா படித்து பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கனாலும் சொல்லுங்கள். எனக்கு வந்து இது ஜெயகாந்தன் அவர்களோட ரைட்டிங் அதுதான் எனக்கு பிடிச்சிருந்தது. விறுவிறுன்னு போணுச்சு. குடும்ப கதையாக இருந்தாலும் க்ரைம் ஸ்டோரி படிக்கிற மாதிரி உட்காந்து படிச்சுட்ருப்பேன். நைட்டு உட்காந்துட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு இருந்தேன் 1 மணி வரைக்கும். என்னத்த சொல்ல. சரி, ஓகே. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். டடா. பெரிய ஆளு தான் நான் சொன்ன மாதிரி.